ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட்ரி மெயின்டெனன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா பேட்ரி ஆசிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பித்து மெட்டல் பார்ட்ஸ்லாம் பட்டு இப்போது ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா பேட்ரி வந்து ஓவர் சார்ஜ் ஆகினாலும் இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா பேட்ரி வந்து நம்ம திரும்ப திரும்ப சார்ஜ் பண்ணுறதுனால பல்ஜ் ஆகி அது வழியே லீக் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்ரி சர்வீஸ் பேட்ரியில் இருக்க அந்த 6 செல்லுலேயும் வந்துட்டு பேட்ரி வாட்டர் கரெக்டாக இருக்கா, எதாவது மிக்சிங் கலங்கள் எதாவது இருக்கா என்னென்னு பார்த்து செக் பண்ணி ஒவ்வொரு சர்வீஸ்லையும் மெயின்டைன் பண்ணணுங்க. பேட்ரி வந்து மேக்ஸிமம் 3 to 3.5 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேட்ரி ட்ரபிள் வரும்போது கம்பல்சரி நீங்கள் புது பேட்ரி சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. ஸோ நம்ம வந்து பேட்ரியிலே பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி லென்ஸில் பேட்ரி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம். அதுபோக பேட்ரி இயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்டிக்கரில் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு 3 to 3.5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு தடவை பேட்ரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் பேட்ரி சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.